அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒருத்தர் கவலையா உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்த்து இப்ராஹிம் இப்னு அதகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, என்ன அவ்வளவு கவலையா இருக்கிறப்பா அப்படின்ட்டு ஒரு 3 கேள்வி கேட்டாங்களாம். இந்த உலகத்துல அல்லாஹ் நாடாம ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவர் இல்ல அப்படின்னா உனக்கு நடந்தது இல்லை அப்படின்னாரு. 2வது கேட்டாங்க, உனக்கு நல்லா ஒரு ரிசுக்க முடிவு செஞ்சிருக்கிறான், அந்த ரிசுக்ல ஏதாச்சும் குறைவு ஏற்படுமா, குறைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் குறையாது அப்படின்னாங்க. 3வது கேட்டாங்க, அல்லாஹ் நீ இத்தனை வருஷம் தான் வாழ்வுன்னு சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான், அதுல ஏதாவது குறைவு ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்ல அப்படிலாம் முடியாது. அப்ப ஏப்பா கவலையா இருக்கிற? அல்லாஹ் என்ன தக்தீரை முடிவு செஞ்சிருக்கிறான ஒரு மனிதருக்கு அது கட்டாயம் நடந்தே தீரும், உன் கவலையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பெருமக்களே, சூஃபியாக்கள் சொல்றாங்க, உலகத்துல ஒரு விஷயத்தை குறித்து நீங்க பயப்படணும், கவலைப்படணும் அப்படின்னு சொன்னால், சொத்து செல்வம் இல்லையே, அல்லாஹ் நம்ம சொகுசான வாழ்க்கை தரலையே என்பதை நினைத்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய தக்தீர், நம்ம தக்தீர் அல்லாஹ் எப்படி எழுதி வச்சிருக்கான்னு தெரியலையே என்பதை நினைத்து நீங்க பயப்படுங்க, கவலைப்படுங்க என்பதாக சொல்றாங்க. ஆக பெருமக்களே, அல்லாஹ் நாடியது கட்டாயம் கிடைக்கும், அதன் மீது நாம் தவக்குள் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.